ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்டிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னா, பழமொழி நானூறு டெய்லி 5 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது 61லேருந்து 65வது. ஆல்ரெடி நம்ம வந்து 60 இது முடிச்சாச்சு. இன்றைக்கி 61லேருந்து 65வது பார்க்க வரும். சரி, ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இளையோனே யாயினும் மூத்தோனே ஆடு மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா இளையோன் மூத்தவன். இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னது அப்படின்னா, இப்போ நான் ஒரு செயலை செய்கிறேன் அப்படின்னா, அந்த செயலை முடிக்கிற வரையும் அது எண்ட் ஆகிற வரைக்கும் அது எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அது எண்ட் ஆகிற வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் அறிவுடையவன். ஓகேங்களா? நான் வந்து சின்ன பையனாக இருந்தால் கூட, ஓகேங்களா, சின்ன பொண்ணாக இருந்தால் கூட நான் வந்து மூத்தவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு, அறிவினால் மூத்தவங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நான் மூத்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுட்டா? தான் எடுத்த செயலை இறுதி வரையும் முடித்து வருகின்றவன் அறிவுடையவன். இந்த இளைவனே ஆனாலும் அறிவினால் முதிர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இளையவன் முதியவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இறக்குமை ஆட்டை உடும்படுத்து வவ்வுண்டார் இல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ வவ்வுண்டார்னா சடனாக சொல்லிடுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே நீக்கிடு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இதான் இதோடைய பாஸ் பண்ண வவ்வுன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஒருத்தன் இருக்கான். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எந்த ஒரு காரியத்தையும் முடிக்க தகுதியே இல்லை. ஓகேங்களா? எனக்கிட்ட வந்து எம்மா இது உனக்கு வேண்டாமா, இதால் முடியாதுமா அப்படின்னு என்கிட்ட விளக்கி நீட்டாக சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன டாப்புக்கு நீக்கி வேண்டாம், அவ்வளோதான். நீக்கிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். காரியம் முடிக்க தகுதியற்றவரை வந்து அவருடைய தகுதியின்மையை அவட்ட உணர்த்தி அவட்ட விளக்கி காட்டி அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உடனே நீக்கிடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, இறந்தது பேர்த்தறிவார் இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இறந்தது பேர்த்தறிவாரியல், அந்த அளவுக்கு அந்த வேர்டிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இறந்ததை நீங்கள் வந்து இழந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இழந்தது, இப்போது என்னோடய உடைமையை நான் தான் பேணி காக்கணும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்ககிட்ட நம்பிக்கை இல்லை, எனக்கு இவர் இருக்கிறாரு, அவர் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் நான் அவர்கிட்ட அந்த பொருளை கொடுத்து, இப்போ அந்த 10 லட்சத்தை பத்திரமா பார்த்துருங்க, நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த பணம் இல்லாமல் தான் போகும். ஓகேங்களா? உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா, ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அப்படியே கொடுத்தீங்கன்னா அது இழந்துருவீங்க. அதான் இறந்ததுன்னா இழந்தது அப்படின்னு ஞாபகம். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுட்டா? இழந்தது, நம்பிக்கை இல்லாத ஒருத்தர்கிட்ட வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பொருளை இழந்து தான் போவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இறைதோறும் ஊரும் கிணறு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ யாராவது உங்ககிட்ட வந்து யாசித்து வந்து ஒரு பொருள் கேட்டாங்கன்னா அந்த பொருளை நீங்கள் கொடுங்க. அந்த ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கறனால குறைஞ்சி போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல வந்து ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குன்னா, அந்த கிணத்துல வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்தால் அந்த கிணறு வந்து அப்படியே ஃபுல்லாக வற்றி போயாது கிடையாது. அது ஊறிக்கிட்டே எடுக்க ஊறிக்கிட்டே இருக்குமே தவிர குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைதோறும் ஊரும் கிணறு, எடுக்க அதை இறைக்க கிணறு ஊற தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இனங்கழு வீட்டினார் இல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னது அப்படின்னா, இதில் இனங்கழு இதை மட்டும் ஞாபகம். இந்த கழுனா நீங்கள் வந்து ஆட்சியாளர் ஞாபகம். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இனக்கழு வேற்றினார் இல். இது வேற்றினார்னு நீங்கள் வேறுபாடாக நினைக்கக்கூடாது அப்படின்னு கூட ஞாபகம். இதில் என்னென்னா, இப்போ ஒரு ஆட்சியாளர் இருக்கிறாரு. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், மரியாதை கொடுக்கணும். அதாவது சட்டம் போடுறது வந்து கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் அவர் தான் காரணம்னு சொல்லி அவரை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அவரை ஒதுக்கக்கூடாது, அவரை நீக்கக்கூடாது. ஓகேங்களா? அவர் ஜஸ்ட் வந்து ஒரு இடையில் உள்ளதான். ஆனால் காரணம் யார்? கவர்மெண்ட் போட்டதால் அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு, அதை நாம் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால் நம்ம வந்து ஆட்சியாளர் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சியாளருக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ சட்டம் இப்படி கூறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து மாறுபட்டு நிற்கக்கூடாது, அவரை ஒடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஆளெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் பழமொழி நாள். இன்றைக்கி 61லேருந்து 65வது. 1, இளையவன் முதியவன். இளையவனாக இருந்தால் கூட நீ வந்து ஒரு செயலை கரெக்டாக முடிகிற அப்படின்னா நீ மூத்தவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொன்றாரியல். ஒருத்தனுக்கு வந்து இந்த இதை முடிக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா அவங்ககிட்ட விளக்கிக்கிட்டு இருக்காத, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிடு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, இந்த இது பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தவங்ககிட்ட உங்கள் மேலே நம்பிக்கை அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இனிமேல் அவங்ககிட்ட அந்த பொருளை கொடுக்காத. மறுபடியும் கொடுத்தேன்னா நீ என்ன பண்ணுவ, இழந்து தான் போவேன். நெக்ஸ்ட்டு, இறைதோறும் ஊரும் கிணறு. யாராவது அவங்ககிட்ட வந்து யாசித்து வந்து நின்னாங்கன்னா அவங்ககிட்ட அந்த பொருளை கொடு. ஒரு பொருள் கொடுக்கறதுனால உனக்கு உன்னோட செல்வம் வந்து குறைய போகிறது கிடையாது. அந்த ஊருக்கு நடுவில் கிணறு இருக்குது. அந்த கிணறுல வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்துனா கிணறு ஊற தான் செய்யுமே தவிர குறையாது. ஓகேங்களா? ஸோ இனங்களை வேறாலாம் நினைக்கக்கூடாது. யார்? ஆட்சியாளர். ஏன்னா சட்டம் போடுறது கவர்மெண்ட்டு மேலே இதை நினைக்கலாம். ஸோ இவர் ஆட்சியாளர் மேலே ஒடுக்கக்கூடாது, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 61லேருந்து 65க்குள்ளது பழமொழி நானூறு. ஓகேங்களா?